நம்முடைய முதல் பேச்சாளராக நம்முடைய மாணவர் ஜோதிட ஆதித்யா குமுடி முனி சரவணன் அவர்கள் வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு பாடங்களை பற்றி உங்களுக்கு ஒரு அழகான முறையில் பேச வந்திருக்காரு. சரவணன் அவர்களை வருக வருக என அன்போடு நம்ம வரவேற்கலாம். ஓம் சரவணபவ. நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 47வது மாத கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 47வது மாத கருத்தரங்கத்து வருகை புரிந்து கொண்டிருக்கும் ஜோதிட ஆசான்கள் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களையும் பொன்னையா சுவாமிகள் அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்று அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது தாய் தந்தையும் எனது குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடு நவகிரகங்களின் அருளோடும் பஞ்சபூதங்களின் அருளோடும் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். ஓம் சரவணபவ. வாஸ்து நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு வாஸ்தை பற்றி. இதுவா வாஸ்துவை பற்றி தான் பேச போகிறேன். வாஸ்துவில் உள்ள சிறிய ஒரு நுணுக்கங்களை பற்றி பேச போகிறேன். பொதுவாக வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்துவும் ஜோதிடமும் இரண்டு கண்கள் மாதிரி தான், இரண்டும் ஒன்றே தான் இணைந்து செயல்படும். இந்த வாஸ்து வேறு ஜோதிடம் வேறுன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. வாஸ்து வேறு ஜோதிடம் வேறுனா சிலர் சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடெலாம் கிடையாது. இருந்தாலும் வாஸ்துவும் ஜோதிடமும் இரண்டு கண்கள் மாதிரி தான் செயல்பட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ ஜோதிடம் என்று பார்த்தீங்கன்னா அந்த 360 அந்த 360 டிகிரி வச்சு தான் அந்த 12 கட்டங்களை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த 360 டிகிரியை 30 டிகிரியாக ஒரு கட்டத்துக்கு போட்டு 12 கட்டங்களாக போட்டு அதுக்குள்ளே அந்த 360 டிகிரி அடங்குற மாதிரி போட்டு அமைத்து அதுக்குள்ளே அந்த 27 நட்சத்திரங்கள் அடக்கி அதுக்குள்ளே அந்த 20 நட்சத்திரத்தில் 9 பாதங்களாக பிரித்து 108 பாதங்களாக வரும். ஒரு நட்சத்திரத்துக்கு 9 பாதங்களாக பிரித்து 108 பாதங்களாக பிரித்து போட்டிருப்பாங்க. இதன் வழியாக தான் அந்த 9 கிரகங்களும் பயணம் செய்யும். ஒரு லக்னத்தை வச்சு அந்த சந்திரன் மூலமாக நடக்கக்கூடிய தசாபதியை வச்சு அவருக்கு பலன் நிர்ணயிக்கப்பட்டு இவர்களுக்கு இந்த பலன் சொல்லிட்டு நம்ம ஜாதக ரீதியாக பார்க்குறோம் இல்லையா? அப்போது அங்கேயும் வந்து அந்த பஞ்சபூதத்தின் தட்டுப்படியில் காற்று, நீர், ஆகாயம், அந்த மண் அப்படின்றக்கூடிய ராசிகளை இந்த ராசியில் இருந்தால் கிரகம் அதனுடைய பலனை கொடுக்கும் அப்படின்னு அந்த லக்னத்துக்கு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய ரூல். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா அதே 360 டிகிரி தான் வச்சு இப்போது திசைகள்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்க்கக்கூடியது வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்குன்னு சொல்லிட்டு 4 திசையை பார்க்குறோம் இல்லையா? ஒரு பக்கத்துக்கு 90 டிகிரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய சுற்று அளவு 360 டிகிரியில் வரும். சரிங்களா? இப்போ அந்த 360 டிகிரியில் பார்த்தீங்கன்னா வடக்கு 90 டிகிரி, தெற்கு 90 டிகிரி, கிழக்கு 90 டிகிரி, மேற்கு 90 டிகிரி. இப்போ வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குன்னு சொல்லிட்டு 4 திசை இருக்குது. இது பொதுவாக இன்னொரு அதிகப்படியாக போய் பார்த்தீங்கன்னா கிழக்கு அக்னியும் தெற்கு அக்னியும் சந்திக்கக்கூடிய மூலியை அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு நிருதியும் மேற்கு நிருதியும் சந்திக்கக்கூடிய மூலியை மேற்கு நிருதி மூலை அல்லது கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வடக்கு ஈசானியமும் கிழக்கு ஈசானியமும் சந்திக்கக்கூடிய மூலியை ஈசானிய பகுதி ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேற்கு வாயுவும் வடக்கு வாயுவும் சந்திக்கக்கூடிய மூலியை வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிடக்கூடிய ஒரு 8 திசைகள். இப்போ நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தையுடைய குபேர அதிர்ஷ்டக்கலை வாஸ்து மையத்துடைய ட்ரேட்மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 16 திசைகள் இருக்குது. அது என்ன 16 திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கிழக்கு பகுதியில் உள்ள 90 டிகிரியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மைய பகுதியிலிருந்து கிழக்கு ஈசானியம் வரை உள்ள அந்த 40 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈசானியம், ஈசானியம் ப்ளஸ் ஈசானியம், ஈசானியம் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அதனுடைய மையப்பகுதியிலிருந்து கிழக்கு அக்னி வரை உள்ள 45 டிகிரி பார்த்திங்கன்னா அக்னி மைனஸ் கிழக்கு அக்னி மைனஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பகுதி இருக்குது. சரிங்களா? அதே போல் இந்த தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அதனுடைய 90 டிகிரியில் இந்த மையப்பகுதியிலிருந்து தெற்கு அக்னி வரை உள்ள 40 டிகிரியில் ப்ளஸ்ஸு நிறுதி அக்னி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியும், அதே போல் அதனுடைய மையப்பகுதியிலிருந்து தெற்கு நிறுதி வரை உள்ள அந்த 40 டிகிரி நிறுதி மைனஸு
மைனஸ் நிறுதி மைனஸ் சொல்லிட்டு ஒரு திசைக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியாக மேற்கு பகுதியில் உள்ள 90 டிகிரியில் அதனுடைய மையப்பகுதியிலிருந்து அந்த மேற்கு நிறுதி உள்ள 40 டிகிரி பார்த்தீங்கன்னா மைனஸ் நிறுதி மைனஸ் நிறுதின்னு ஒரு பகுதியும், அதனுடைய மையப்பகுதியிலிருந்து மேற்கு வாயு வரை உள்ள 40 டிகிரி மேற்கு வாயு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. சரிங்களா? அதே போல் வடக்கு பகுதியில் உள்ள அதனுடைய 90 டிகிரிலேருந்து மையப்பகுதியிலிருந்து வடக்கு ஈசானியம் வரை உள்ள 40 டிகிரி பார்த்தீங்கன்னா ஈசானியம் ப்ளஸ் வடக்கு ஈசானியம் ப்ளஸ் அப்படின்னு ஒரு பகுதியும், அதனுடைய மையப்பகுதியிலிருந்து வடக்கு வாயு வரை உள்ள அந்த 40 டிகிரி பார்த்தீங்கன்னா வாயு மைனஸ் வடக்கு வாயு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இப்படி அதுக்குள்ளே ஒரு 16 திசையில் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 16 திசைகளை உள்ளடக்கி தான் நம்ம ஒரு மனையை தேர்ந்தெடுத்து நம்ம வீடு கட்டுன்றோன்னா அதில் எது எங்கெங்கே வரணும், எதை எங்கெங்கே அமைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி அமைக்கிறோம். பொதுவாக இந்த வாஸ்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தின் தத்துப்படியில் தான் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று இதனுடைய அடிப்படையில் நம்ம ஒரு மனையை தேர்ந்தெடுத்து இப்போ அமைக்கிறோம், வீடு கட்டுறோம். பொதுவாக நம்ம ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் போது முதல்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனையை போய் பார்க்கும்போது அது எந்த திசையை பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, கிழக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, அந்த மனையில் போய் நம்ம நின்று முதல்ல டிகிரி அந்த தென்மேற்கு மொழியில் போயிட்டு இது 90 டிகிரிக்காக அந்த திசையை கரெக்டாக பார்க்குதா அப்படிங்கிறத நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம். 90 டிகிரிக்காக அந்த மனை வந்து சரியாக பார்க்குதான்னு சொல்லிட்டு அந்த முதல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம் அந்த திசையை நம்ம நிர்ணயிச்சிக்கணும். வீடு கட்டுறதுக்கு முதல்ல நம்ம போயிட்டு அந்த மனையில் நின்று தென்மேற்கு மொழியில் 90 டிகிரிக்காக கரெக்டாக அந்த பகுதியை நம்ம பார்க்குதா முதல்ல நம்ம இப்போ செய்யக்கூடிய விஷயம். அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மனையை வந்து எந்த திசையை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தபடியாக நம்ம வந்து அந்த பூமி ஒரு நல்ல தன்மையில் இருக்கா, மனை நம்மளுக்கு நல்ல மனையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பிரசன்னத்தின் மூலிமா ஒரு பிரசன்னத்தை போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அங்கே மண்ணில் தோசை இருக்கா, இது முதல் நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டின் உரிமையாளர் கேட்கக்கூடிய அவங்க வசதி தரப்ப நம்ம அந்த கட்டிட வரைபடத்தை அமைத்து கொடுக்குறோம். இது ஒரு ரூல். இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் செய்யக்கூடிய தவறே பார்த்தீங்கன்னா, கேலண்டரு அந்த டைரி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே ஒரு அந்த மனையுடைய அளவுகோல்லாம் அதில் போட்டிருப்பாங்க. அவங்களாவே தீர்மானித்து ஏதாச்சும் ஒரு அளவு போட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து நான் பயணித்த வரையிலையும் என்னுடைய குருநாதர் அவர் கூட பயணித்த வரையிலையும் வீட்டுகள்லாம் போட்டு நாடகம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களாவும் இந்த 12 அடி 13 அடி 14 அடி 15 அடிலாம் போட்டு ஹாலு அவங்களுடைய ஒரு சௌகரியத்துக்காக போட்டு வச்சுட்டு இப்படிலாம் செஞ்சிடறாங்க. கட்டடத்தை 2 மாடி 3 மாடிலாம் கட்டிடுறதுக்கு அப்புறம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் கேலண்டரில் வரக்கூடிய டைரியில் இருக்கக்கூடிய அந்த மனை அளவுகள் இந்த குறிப்பிட்ட 22 அடி 21 அடி 26 அடி 27 அடிலாம் நல்ல அடிகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அடி கணக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கணக்கு தான். ஆனால் இந்த மனையடி குடி பொறுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா அது மனையடி குடி பொறுத்துக்கு வராது. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு, இந்த அடிகள் நல்ல அடிகளாக இருந்தாலும் அதை வச்சு வீடு கட்டிடுறப்போ அந்த மனையடி குடி பொறுத்ததுக்காக நம்ம பார்க்குறபொழுது சில தவறுகள் இதில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், வீடு கட்டக்கூடியவங்க முதல்ல வீடு கட்டக்கூடியவங்க மனையடி சாஸ்திரத்துக்காக ஒரு வீட்டை கட்டிட்டு போனால் அது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். இதில் தான் தவறு செய்கிறாங்க. அவங்க காலண்டர்லேயோ இந்த டைரியிலையோ இருக்கக்கூடிய மனையடிகளை பார்த்து அவங்களாவே ஒரு அளவு போட்டு கட்டிடுறாங்க. அப்புறம் அது மனையடி குழி போடுறதுக்காக சரியான ஒரு அளவு வரமாட்டேங்கிறது. அப்படி என்ன அளவு வரமாட்டேங்கிறது? இப்போது புதுசாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளை நம்ம ஜோடி சேர்த்துறப்போ திருமண பொருத்தம்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா, 10 பொருத்தம் பார்க்குறோம், நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்குறோம். ஜாதக ரீதியாக பார்த்தா கூட கட்டத்தில் சில கட்டங்கள்லாம் இருக்குது, சில பாவங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சேர்த்து நம்ம ஜோடி சேர்த்துறோம் பொண்ணு மாப்பிள்ளையே. ஒரு ஆணும் பெண்ணும் திருமண வாழ்க்கைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜாதக ரீதியாக அதை பார்க்கக்கூடியது. அப்போது ஒரு மனையில் நம்ம புதுசாக கட்டக்கூடிய கட்டடத்துக்கு வீடு கட்டுறோன்னா அப்போ பார்க்கக்கூடிய அந்த பொருத்தத்துக்கு மனையடி பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 15 பொருத்தங்கள் இருக்குது. அதில் முக்கியமான பொருத்தம் கர்ப்ப பொருத்தம். கர்ப்ப பொருத்தம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனை எந்த மாதிரியான தன்மையான மனை அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது. கர்ப்ப பொருத்தம்னா இது பசுமணியா, இது கருட மணியா, சிங்கமணியா, யானை மணியா, இப்படிங்கிற ஒரு 8 மனை இருக்குது. காக்கா மனை, பாம்பு மனை, கழுத மனை, நாய் மனை, இப்படி ஒரு 8 வகையான மனை இருக்குது, மனைகள் இருக்குது. அதில் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மனைகள் பார்த்தோம்னா இந்த காக்காவுடைய மனை, இந்த கழுத மனை, நாய் மனை, இந்த பாம்பு மனை நம்மளுக்கு ஆகாது. இந்த 4 தவிர்த்துட்டு நம்ம வைக்கக்கூடிய மனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருட மனை, பசு மனை, சிங்க மனை, யானை மனை, இந்த 4 மனைகளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 மனைகளை நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்னா, நம்ம போய் சாதாரணமாக மனையை இருக்க சொல்ல அது நிலமாக இருக்க சொல்ல சாதாரணமாக ஒரு நிலம் தான். அதை சிங்கமணியாகவும்
கருடமணியாகவும் பசுமணியாகவும் யானை மணியாக மாற்றக்கூடியது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வைக்கக்கூடிய அகலம் நிகழத்தில் தான் இருக்குது. அந்த அளவுகள் தான் வச்சு அதை நம்ம மாற்றக்கூடிய இந்த மணியை நம்ம மாற்றக்கூடிய விஷயமே இருக்குது. அப்போ அந்த மனையடியில் இருக்கக்கூடிய அந்த பொருத்தத்தில் கர்ப்ப பொருத்தம் மணியை தீர்மானிக்கக்கூடிய அது பசுமணியா கருடமணியா அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய பொருத்தத்தில் அந்த கர்ப்பம் என்ற பொருத்தம் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆதாயம், அதாவது ஆதாயம்ன்றது என்ன பண்ணால் நம்மளுக்கு வீட்டில் அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆதாய பொருத்தம், வருமானத்தை சொல்லக்கூடியது. விரயம், விரயம்னா நம்ம பண்ணக்கூடிய செலவு. இப்போது நம்ம வைக்கக்கூடிய அந்த அளவுகளில் பார்த்திங்கன்னா வருமானம் 10 ரூபா வந்து செலவு 12 ரூபா போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வருமானத்தை விட கூடுதலாக 2 ரூபா அதிகமாகிறது. அப்போ நம்ம கட்டக்கூடியது வருமானம் 10 ரூபா வந்தாலும் செலவு 9 ரூபா போய் 1 ரூபாய் மிச்சமாகவர்களுக்கு கட்டணும். அப்போ அந்த ஆதாயம் விரயம் அதை நம்ம நிச்சயமாக பார்க்கணும். அடுத்தபடியாக யோனி, யோனியில் வந்து சில மிருகங்கள் கஜ யோனி, சிம்ம யோனி, இப்படி நல்ல ஒரு மிருகங்களுடைய யோனி இருக்குது, சில ஆகாத யோனிகள் இருக்குது. இதையை நம்ம பார்த்து வச்சுட்டோம். இதெல்லாம் அந்த 15 பொருத்தத்தில் வரக்கூடிய பொருத்தங்கள். அடுத்தபடியாக ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், திதி பொருத்தம், இந்த வார பொருத்தம், கிழமை வார பொருத்தம், இப்படிலாம் இருக்குது. அடுத்தபடியாக நம்மளுடைய நட்சத்திரம் இருக்குங்க இல்லையா, நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய இந்த வீடு கட்டக்கூடிய நிலத்தின் உரிமையாக இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமாக வரக்கூடிய பொருத்தமாக அதில் இருக்கக்கூடாது. அதையும் நம்ம முக்கியமாக ஒரு கவனித்துக் கொள்ளக்கூடிய விஷயம், அதையும் கவனிச்சுக்கணும். அடுத்தபடியாக நேத்திரம், வீட்டுக்கு நம்ம கண் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தபடியாக வயசு, நம்ம கட்டக்கூடிய கட்டடத்திற்கு வயசு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அந்த பசு மனம் வந்து இந்த ரிஷப லக்னம் துலா லக்னத்துக்கு அந்த பசுனாலே மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, கோமாதா, சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற மனை. அப்போ இந்த துலா லக்னக்காரர்களுக்கும் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கும் இந்த பசுமணியை அமைத்து கொடுத்தோம்னா ஒரு சிறப்பான கூடுதலான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்ல வரேன். அடுத்தபடியாக அந்த யானை மண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன லக்னம், தனுசு லக்னம், மேச லக்னத்துக்கும் கொடுக்கலாம். மேச லக்னம், விருச்சிக லக்னம், இந்த கடக லக்னம் பர்டிகுலர் அந்த அதனுடைய டீமில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கெல்லாம் கூட இது ஒரு இந்த யானை மணி அமைத்து கொடுத்தோம்னா கொஞ்சம் கூடுதலான பலனை ப்ளஸ்ஸாக கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு தகவலை நான் சொல்கிறேன். ஏன் மற்றவங்களாம் இதை அமைத்துக்கூடாதுன்னா எல்லாருமே எல்லா பணியுமே அமைத்துக்கலாம். குறிப்பிட்ட பர்டிகுலராக இந்த லக்னக்காரருக்கு இதை வரா மாதிரி இருந்து அமைச்சதுன்னா கூடுதலான ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு வீடு கட்ட சொல்லவே நம்மளாவே ஒரு காலண்டர் டைரி எடுத்து பார்த்துட்டு வாசுக்காரரை கூப்பிட்டு அவரையும் அவர் தட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சுட்டு தீர்மானம் பண்ணாமல் ஒரு வாசுக்காரரை வச்சு உங்கள் ஏரியாவில் இருக்கட்டும் யாராச்சும் ஒரு நல்ல வாசுக்காரரை கூப்பிட்டு வர வச்சு அந்த குழி மனையடி குழி போகிறதுக்காக ஒரு நல்ல அலுவலாக வச்சு வீடு கட்டினீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கலாம். வீடு கட்டுறது மூலிமா அந்த நான் சொன்ன மாதிரி இப்போ ஜாதக ரீதியாகவும் 1, 4, 7, 10 அப்படிங்கிற அதிர்ஷ்ட கேந்திரம் செயல்பட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு அவங்களாகவே இந்த அளவுகள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் நம்ம சொன்னோம்னா அதை அடிச்சுட்டு நீட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் நிறைய பேர் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி இந்த மரண சூத்திரம், மரண யோகம்லாம் வரா மாதிரி வீட்டை அமைச்சிட்றாங்க. கண் நேத்திரம் அப்படி வராமல் அதெல்லாம் அமைச்சிட்றாங்க. வரவு செலவு, வரவை விட செலவு அதிகமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் போட்டு அவங்க அமைச்சிட்றாங்க. இப்படிலாம் அமைச்சிட்டு அவங்க பின்னாடி அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் புலம்பு சொல்ல அந்த வீட்டை இடிக்க முடியாமல் இடிச்சுட்டு அதை மறுபடியும் அதை மறுசீரமை பண்ண சொல்ல லட்சக்கணக்கான ஒரு செலவுகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ அதை நம்ம கட்ட சொல்லவே அந்த மனையை வந்து இந்த மாதிரி நான் சொன்ன அந்த மனையடி குடி பொறுத்துலாம் நல்லதாக பார்த்து வச்சு பண்ணோம்னா ஒரு நல்ல அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நான் சொன்னீங்களா இப்போ அந்த கிழக்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த மனை, தெற்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த மனைன்னு சொன்னீங்களா, இது கூடுதலான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கிழக்கு பார்த்த மனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து ஒரு வலிமையாக இருக்கும். வலிமையானா கெடாமல், அதாவது இந்த 6, 8, 12 மறையாமல், திதி சுண்ணியம் அடையாமல், ஆட்சி உச்சம் மூலத்தெரிக்கோணம் அல்லது அந்த லக்னத்திற்கு 1, 5, 9 அல்லது 1, 5, 9ஆம் நட்சத்திர அதிபதி சாரத்தில் இருந்தாலோ அந்த கிழக்கு பார்த்த மனையை அவர்கள் அமைத்து கொண்டால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்று அந்த செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய ஒரு அருமையான வளத்தை கொடுக்கக்கூடிய இதுவாக இருக்கும். இது ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். இப்போ மேற்கு பார்த்த மனை ஒருத்தருக்கு அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல வலிமையாக
ஆட்சி உச்சம் பெற்று அல்லது 1-5-9 அந்த பாவத்தில் இருந்தாலோ அல்லது 1-5-9 பாவாதிபதிகள் நட்சத்திர சாரத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலோ இந்த மேற்கு பார்த்த மனை அவங்களுக்கு அமைத்து கொண்டாருன்னா அந்த மனம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தைரியம், ஒரு நல்ல மண்மனை யோகத்தை கொடுக்கக்கூடிய மீண்டும் மண்மனை யோகத்தை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தைரியசாலியாக இருப்பாங்க, லீடர்ஷிப்பாக இருப்பாங்க, நல்ல ஒரு பயங்கர பலாசாலியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அவங்களுக்கு கொடுக்கும். இந்த மேற்கு பார்த்த மனையை வந்து அமைச்சுட்டாங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்கக்கூடியவங்க. அடுத்தபடியாக இது தெற்கு பார்த்த மனை சொன்னது. இப்போ செவ்வாய் மேற்கு பார்த்த மணியை இப்போ ஒருத்தர் அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் யாருடைய ஜாதகத்தில் பலமாக ஆட்சி உச்சம் இந்த மூலத்திரிகோணம் பெற்று பலமாக இருந்தாங்கன்னா இந்த 6-8-12 மடியாமல் மேற்கு பார்த்த மணியை அமைக்க கொடுங்க வந்து பார்த்திங்கன்னா சனி அவங்களுடைய ஜாதகத்தில் பலமாக ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று இந்த 6-8-12 மறையாமல் 1-5 பாவத்தில் இருந்தாலும் சரி அல்லது 1-5 பாவாதிபதி அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி மேற்கு பார்த்த அந்த மணியை கண்டி அவங்க அமைச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய தொழிலில் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய, அவங்க செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தொழிலில் ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட அது சனி பகவான் ஆயுள் காரகம் இல்லையா, நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய இதுவாக அந்த மேற்கு பார்த்த மணியை அவங்க அமைச்சிட்டாங்கன்னா கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அடுத்தபடியாக வடக்கு பார்த்து ஒரு மனை அமைச்சிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் ஜாதகத்தில் இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் வலிமையாக அந்த வலு பெற்றிருந்தால் இந்த மணியை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கூடுதலான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். வடக்கு பார்த்து ஒரு மனையை அவர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னா அதில் அவங்க ஒரு வீடு கட்டி பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த குரு பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று வலிமையாக 1-5-9 பாவத்தில் அல்லது 1-5-9 பாவ அந்த நட்சத்திர அதிபதிகளின் சாரம் பெற்று நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்க அந்த வடக்கு பார்த்த ஒரு மனையை அமைச்சிட்டாங்கன்னா அதில் வீடு கட்டி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த செல்வ லட்சுமி வளம் குபேர அந்தஸ்து கொடுக்கக்கூடிய பணம் இந்த விஷயத்துக்கெல்லாம் அந்த நகை பணம் பொருள் காசுக்கெல்லாம் ஒரு குறைவில்லாத ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய மனையை அது நிச்சயமாக அமையும். அப்போ வீடு கட்டக்கூடியவங்க இந்த மாதிரிலாம் பார்த்து அவங்க ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தின் மூலிமாவும் வாஸ்து இந்த மனையடி குழி போகிறதுக்காகவும் ஒரு வீட்டை அமைச்சிக்கணும். அவங்களாவே போட்டு அந்த டைரி பார்த்து கரண்டை பார்த்து ஒரு நம்மளே ஒரு நீளாக்காலம் அளவை தேர்ந்தெடுத்து போட்டோம்னா நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி இருந்தால் மனையடி குழி போகிறதுக்காக வர முடியாது. அதில் பல்வேறு தவறுகள் நடக்குது. பல்வேறு தவறுகள் பண்ணதுக்கப்புறம் அது பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டு லட்சக்கணக்கான விரயத்தை பண்ணாமல் முதலே நம்ம வீடு கட்டும் பொழுது நம்ம இதெல்லாம் வந்து மனையடி குழி போகிறதுக்கு அது கரெக்டாக இருக்கா. இப்போ நம்ம கிழக்கு பார்த்தே ஒரு மனையை வாங்கிட்டோம், அது கிழக்கு பார்த்து தான் அந்த திசையை கரெக்டாக 90 டிகிரிக்காக பார்க்குதா அல்லது அது வேறு எந்த திசையை பார்க்குது அப்படிங்கிறதையும் பார்த்து அந்த மனையில் நம்ம எப்படி தலைவாசல் வச்சு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்து கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு வெற்றியை அடையலாம். சரியா? அப்போ இனிமேல் வீடு கட்டுறவங்க அந்த மனையடி குடிப்பொத்தியும் பார்த்து அவங்க ஜாதக ரீதியாகவும் பார்த்து ஒழுங்கான ஒரு கட்டடத்தை அமைச்சுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள்லாம் போயிட்டு நிறைய பார்த்து ரொம்ப மனசெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஏன்னா நல்ல கட்டத்தை ஸ்டாங் பண்ணி 2 மாடி 3 மாடிலாம் கட்டியிருப்பாங்க, உள்ள அளவுலாம் தப்பாக வச்சுருப்பாங்க, வெளி அளவும் தப்பாக வச்சுருப்பாங்க. நம்ம அதை நீட்டவும் முடியாத குறைக்க முடியாத ஒரு கண்டிஷனில் போய் சிக்கிப்போம். அப்போ சொன்னாலும் கேட்க முடியாது. இப்படி பார்க்காம கட்டதுலாம் தவறில் பல லட்சங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வருது. அப்போ ஏன் அதை பண்ணுவேனே முதல்ல கட்ட சொல்லவே ஒரு நல்ல வாஸ்து நிபுணனை கூப்பிட்டு மனையடி குழி போகிறதுக்காகவும் ஜாதகத்துக்காகவும் பார்த்து அது எந்த திசையை பார்க்குது திசைக்காக நல்ல ஒரு தலைவாசலை வச்சு அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலுப்பெற்று இருக்குன்னு அந்த கிரகத்தின் அடிப்படையில் தலைவாசலை வச்சுட்டாங்கன்னா ஒரு வீட்டை வந்து வடிவமைத்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சு 100% வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிவித்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த குருநாதர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ. வாழ்க வளமுடன்.